வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல மே ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநர் நியமனம். ரோஹித் ஜெயின் துணை ஆளுநராக 3 ஆண்டு காலத்திற்கு பொறுப்பேற்பு. டி ரவிசங்கர் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து புதிய மாற்றம். இந்த டாபிக் தொடர்பான டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவன்ஸை பார்த்துடலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ்ல இந்தியன் எக்கானமி சப்ஜெக்ட்ல கவர் ஆகும். முன்னிலை தேர்வு அதாவது ப்ரிலிம்ஸ்ல ரிசர்வ் வங்கி செயல்பாடுகள் பத்தி அண்ட் ரிசர்வ் பேங்க் கவர்னர் பத்தி எல்லாம் கேட்கலாம். முக்கிய தேர்வான மெயின்ஸ்ல மானிட்டரி பாலிசி அண்ட் ஆர்பிஐ பேஸ்ட் கான்செப்ட்ஸ் கேட்கலாம். இப்போ நியூஸ் அனாலிசிஸை டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. சமீபத்துல ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக ரோஹித் ஜெயின் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவரு இதுக்கு முன்னாடி ரிசர்வ் வங்கியில உயர்நிலை நிர்வாகியாக பணியாற்றியவர். முன்னாள் துணை ஆளுநர் டி ரவிசங்கர் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து மத்திய அரசு இவரை 3 ஆண்டுகள் காலத்திற்கு இந்த பதவிக்கு நியமித்துள்ளது. இது ஒரு சாதாரண நிர்வாக மாற்றம் இல்ல. இந்திய நாணய கொள்கை மற்றும் வங்கி அமைப்பின் எதிர்கால திசையை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான முன்னேற்றமா பார்க்கப்படுது. மாணவர்களே, முதல்ல நாம ரிசர்வ் வங்கினா என்னங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறது இந்தியாவின் மத்திய வங்கி ஆகும். இது 1935ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டது. இந்திய பொருளாதாரத்தில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது, வட்டி விகிதங்களை நிர்ணயிப்பது, வங்கிகளை கட்டுப்படுத்துவது, நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்வது ஆகிய அனைத்தையும் மேற்கொள்ளும் முக்கிய அமைப்பாக இது செயல்படுகிறது. சுருக்கமா சொல்லணும்னா பேங்கர்ஸ் பேங்க், கவர்மெண்ட்ஸ் பேங்க், லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு எல்லாம் ஆர்பிஐ சொல்லுவாங்க. தற்போதைய ரிசர்வ் வங்கியின் தலைமையை பார்க்கும்போது ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா பணியாற்றுகிறார். அவரோட சேர்ந்து 4 துணை ஆளுநர்கள் இருக்காங்க. அதுல புதியதா ரோஹித் ஜெயின் இணைஞ்சிருக்காரு. மற்ற துணை ஆளுநர்களாக ஜே சுவாமிநாதன், பூனம் குப்தா, எஸ்.சி. முர்மு ஆகியோர் உள்ளனர். இவங்க எல்லாருமே வெவ்வேறு துறைகளை கவனித்து ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கின்றனர். ரிசர்வ் வங்கியின் அமைப்பை நாம் ஆராயும் போது இது ஒரு மைய நிர்வாக குழுவால் நடத்தப்படுகிறது. இதுல ஆளுநர், துணை ஆளுநர்கள், மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட இயக்குநர்கள் மற்றும் பிற உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த அமைப்பு இந்திய நிதி அமைப்பின் திசையை நிர்ணயிக்கும் முக்கிய மையமாக செயல்படுகிறது. ரிசர்வ் வங்கியின் முக்கிய செயல்பாடுகளை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இஷ்யூவர் ஆஃப் கரன்சி அதாவது காகித நாணயங்களை வெளியிடுவது ரிசர்வ் வங்கியின் பொறுப்பு. மேலும் இது அரசின் வங்கியாக செயல்படுகிறது. மத்திய அரசின் அனைத்து நிதி பரிவர்த்தனைகளும் ரிசர்வ் வங்கியின் மூலம் நடைபெறுகின்றன. இதனால் கவர்மெண்ட்ஸ் பேங்க் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல இது வங்கிகளின் வங்கியாகவும் செயல்படுகிறது. வங்கிகள் பணத்தட்டுப்பாட்டை சந்திக்கும் போது ரிசர்வ் வங்கி அவர்களுக்கு கடன் வழங்குகிறது. இதனால் பேங்கர்ஸ் பேங்க் அண்ட் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் என்று அழைக்கப்படுகிறது. கடன் கட்டுப்பாடு, கிரெடிட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரிசர்வ் வங்கியின் முக்கியமான பணிகளில் ஒன்று. பொருளாதாரத்தில் அதிகமான பணப்புழக்கம் இருந்தால் இன்ஃப்ளேஷன் அதாவது விலைவாசி உயர்வு ஏற்படும். அதனை கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கி பல கருவிகளை பயன்படுத்துகிறது. அவற்றில் முக்கியமானவை ரெப்போ விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ விகிதம், ரொக்க இருப்பு விகிதம் சிஆர்ஆர், சட்டப்பூர்வ நேர்மை விகிதம் எஸ்எல்ஆர் ஆகியவை. இவை அனைத்தும் பொருளாதாரத்தை சமநிலைப்படுத்த பயன்படும் கருவிகள். ரிசர்வ் வங்கி ஆளுநரின் பங்கு மிகவும் முக்கியமானது. அவர் நாணய கொள்கையை உருவாக்கும் முக்கிய நபர். வட்டி விகிதங்களை நிர்ணயிப்பது, வங்கி அமைப்பை கட்டுப்படுத்துவது, நிதி நெருக்கடிகளை சமாளிப்பது ஆகியவை அவரின் முக்கிய பொறுப்புகள். மானிட்டரி பாலிசி கமிட்டி என்ற அமைப்பை தலைமை தாங்கி பொருளாதாரத்தின் திசையை அவர் நிர்ணயிக்கிறார். துணை ஆளுநர்கள் பற்றி பார்க்கும்போது அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி துறைகளை கவனிக்கின்றனர். வங்கி ஒழுங்குமுறை, நிதி சந்தைகள், நாணய மேலாண்மை, கட்டண அமைப்புகள் போன்ற துறைகள் இவர்களின் பொறுப்பில் உள்ளன. இவங்க இல்லாம ரிசர்வ் வங்கி செயல்பட முடியாது. அதனால அவங்க அமைப்பின் செயற்பாட்டு முதுகெலும்பாக பார்க்கப்படுகிறார்கள். மாணவர்களே, இந்த புதிய நியமனம் ஏன் முக்கியம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் வேகமா வளர்ந்து வருது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், நிதி தொழில்நுட்பம், ஃபின்டெக், உலகளாவிய வர்த்தகம் ஆகியவை அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில வங்கி அமைப்பை நவீனப்படுத்தும் வகையில
புதிய தலைமையின் பங்கு மிக முக்கியமாகிறது. ஒரு முக்கியமான பகுப்பாய்வு கருத்து என்னன்னா, ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்தின் இதயம். இதன் செயல்பாடுகள் சரியா இருந்தா பொருளாதாரம் நிலைத்தன்மை பெறும். இப்போ ஃபைனலா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் பிரிலிம்ஸ்ல 2க்கும் மேற்பட்ட கேள்விகளும் மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டினும் கன்ஃபார்மா வருது. ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ்ல கேட்ட இந்த கொஸ்டினை பாருங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ பத்தி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மட்டும் கேட்காம ஃபேக்சுவலாவும் கேட்டிருக்காங்க. ஏன் ரிசர்வ் பேங்க் கவர்னர் அண்ட் டெபுட்டி கவர்னர்ஸ் பத்தி எல்லாம் கூட கேட்கலாம். தென் இந்த கொஸ்டினை பாருங்க. சேம் 2025 மெயின்ஸ்ல கேட்டது. ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா படிங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி காணொளிகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு பயனுள்ள காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.